வந்து உங்களுக்கு வந்து எப்படிலாம் உட்காரணும் எப்படிலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில பேர் இப்படி உட்காருவீங்க, சில பேர் இப்படிலாம் உட்காருவீங்க, அதுவும் இப்படி வச்சு இப்படிலாம் உட்காருவீங்க, அப்புறம் கீழே உட்காந்து இப்படிலாம் உட்காருவீங்க, அப்புறம் இப்படி உட்காருவீங்க. இப்படிலாம் உட்காரவே கூடாது. இப்போ எப்படிலாம் உட்காரணும்னு சொல்லித்தரேன் வாங்க. எப்பயுமே இது நேரா முது வந்து ஸ்ட்ரைட்டா உட்காரும். எப்பவுமே முது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா சமங்கால் போட்டு உட்காரலாம். சோஃபாலையும் சரி கீழே உட்காந்தாலும் சரி இப்படிதான் உட்காரணும். அடுத்தது வந்து கண்டிப்பா கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது. கண்டிப்பா கேர்ள்ஸ்லாம் உட்காரக்கூடாது. ஓகே பாய். ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். இது ஏறி சோஃபால குதிக்க கூடாது. ஏன்னா சோஃபால குதிச்சா இந்த உள்ள இருக்க பஞ்செல்லாம் வெளியே வந்து சோஃபா உடஞ்சிரும். உங்க அப்பா மேல எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்க அப்படி குதிக்க கூடாது. நான் சொன்னா கேட்பீங்களா? ஓகே பாய். அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.